ஹலோ, வெல்கம் டு ஆர்கே சமையல். இன்றைக்கி நான் பொட்டோட்டோ வச்சு மசாலா சப்பாத்தி செய்ய போகிறேன். ஆலு சப்பாத்தி. அதுக்கு இப்போ முதல் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாம் மாவு வரன்னு ஆகிடும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். காஞ்சிடும். இந்த டிஷ்யூ போட்டுட்டு நம்ம இது பண்ணிடலாம், யூஸ் பண்ணிடலாம். உங்கள் கூட கிச்சன் டவல் சுத்தமாக இருந்தால் நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருக்கிறேன், அதனால் நான் வச்சுருக்கிறேன். இது ரெஸ்ட் ஆகட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா பண்ணிடலாம். நம்ம கடாய் வச்சுட்டேன். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துடலாம். ரொம்ப தேவைப்படாது, 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு சேர்த்துட்றேன். நான் பச்சை மிளகாய் சேர்த்து அடுத்தது வெங்காயமாக சேர்த்துடலாம். கூடவே நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூனு. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, அடுத்தது மஞ்சள் தூள், அதுக்கு தகுந்த சால்ட்டு, உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பவுடரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இது புளிப்புக்காக. நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு சின்ன இதுவாக இருந்து கட்டியாக இருந்ததுன்னா நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இந்த மாதிரி இந்த கரண்டி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். ஆனால் சப்பாத்தி இது பண்ணும், நம்ம தேய்க்கும் போது உடஞ்சிடும் சப்பாத்தி. வெளியில் மசாலா. இப்போ நம்ம இறக்க போகிறோம். கொத்தமல்லி தூவிடலாம். இப்போது நல்லா அழிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி செய்யும்போது பார்க்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நெய் தான் சேர்க்கணும். நெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தயிர் பச்சடி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இன்னொன்று சேர்த்துடலாம். மசாலா சப்பாத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.